इंद्राग्रमेकादशकपालमनुनिर्पपेत सरंगोपायेत श्रीगुरुभ्यो नमः हरिः ओम् सौमनस्यमस्तु राम
ஸ்ரீ ராஜமையங்கார் ஜோதி ஆராய்ச்சி மையத்தின் சார்பாகவும் எங்களது அர்ச்சகர் சார்பாகவும் மேலும் இந்த வேத வகுப்புக்கு அடிக்கோள் நாட்டிய திரு ஹரிஷ்குமார் அவர்கள் சார்பாகவும் மற்றும் இந்த வேதத்தை அனைவரும் கற்றுக்கொள்ள என்ற மிக பரந்த குலத்தோடு அதற்கு தேவையான நூல்களை அளித்து உதவிய திரு சுந்தரராஜன் அவர்கள் சார்பாகவும் வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று தற்பொழுது வேத வகுப்பை தொடங்கி வைக்குமாறு திரு ஆச்சாரியர் அவர்களையும் அந்த சன்னதியின் பிரதான பட்டாச்சாரியார் திரு டி நரசிம்ம பட்டாச்சாரியார் அவர்களையும் கேட்டுக்கொண்டு வரவேற்கிறோம். நாராயணன் साध्यं तव केवल रामदूत कृपासिन्धो मत्कार्यं साधय प्रभो धर्मे ग्लानिमुपेयसि क्षितितले लुप्ते च वेदाक्षरे भूपालेषु पराङ्मुखेषु विफले यागादि सत्कर्मणि पातुं वैदिकधर्ममार्गम् अखिलं च आविर्भवशङ्करं धर्मज्ञं प्रणमाम्यहं यदिवरं श्रीकामकोटीश्वरं श्रीकामकोटीश्वरम्. காஞ்சி காமகோடி பெரியவார் முதலிலே ஆதிசங்கரன் அவதரித்தது எதற்காக? சாட்சாத் ஈஸ்வர ஸ்வரூபமே ஆதிசங்கர் என்று அனைவராலும் போற்றப்படுகிறவர் ஆதிசங்கரன். எதற்காக பூலோகத்தில் அவதரித்தார் என்றார், ஒரு காலத்திலே கலி பிறந்தவுடன் அந்த கலியுக தர்மத்தினாலே தர்மே கிளானிம் கிளானிம்னா வாடுவது என்று அர்த்தம், அழிந்து போவதில்லை. வேதத்தை யாராலும் அழிக்க முடியாது, அது அனாதியானது, அதற்கு அந்தமும் கிடையாது, ஆதியும் கிடையாது. அனாதி என்றால் இரண்டு அர்த்தம், நாதி இல்லாதவனே அனாதி என்று சொல்வார்கள். அதே மாதிரி ஆதி இல்லாதவன் அனாதி, அவனுக்கு முன்னே யாரும் இல்லைன்னா அவன் அனாதி. இங்கே அந்த அர்த்தத்திலே சொல்லப்படுகிறது. அந்த வேதமாகப்பட்டது அழியவில்லை, வாடிவிட்டதாம். தர்மே கிளானி உபேஷி, ஏன் வாடிவிட்டது அப்படின்னா லுப்தேத வேதாட்சரி, ஒவ்வொரு எழுத்து கூட வேதம் வெளியிலே வராமல் அப்படியே வாடிவிட்டதாம். அருகம்பில் இருக்கிறதே கம்ப்ளீட்டாக வாடி ஒன்றுமே இருக்காது, மழை பெய்ஞ்சா மழை அப்படியே ஒழிச்சு வந்துடும். அதேபோல் தர்மம் தூங்கி கொண்டிருந்தது, அந்த வேதங்கள் எல்லாம் மறைந்திருந்தது. அப்பொழுது இந்த யாக யஜ்யங்கள் எல்லாம் நடைபெறவில்லை. காரணம் என்னவென்றால் தர்மே ஞான சிதித்தலே லுப்தேத வேதாட்சரை பூபாவலேடு பராகமுகேடு விபலே. ராஜாவும் இந்த வேதத்தை சம்ரட்சிக்கணும், அவர்களை சம்ரட்சிக்க தவறினாலே அந்த வேதங்கள் ஆகப்பட்டது போஷிப்பார் இல்லாமல் அப்படியே மறைந்திருந்தது. அப்போ அதனாலே தர்மங்கள் எல்லாம் கரைந்து விட்டது, லோகங்கள் ரொம்ப சிரமப்பட்டது. இதனால் வேதத்தை சம்ரட்சிப்பதன் மூலமாக இந்த லோகத்தையும் ரட்சிப்பதற்காக ஆவிர்பவித்தவர் ஆதிசங்கராச்சாரியார் என்று சொல்வார்கள். அந்த சங்கர மடம் இன்னும் பல ஆலயங்களிலும் பல ஊர்களிலும் வேதத்திற்காக நிறைய செலவிட்டு வேதத்தை சம்ரட்சித்துக் கொண்டிருக்கிறது என்றால் மிகையாகாது. இப்போ சமீபமாக குலசீலத்திலே செய்திக்கான ஆகம பாடசாலை ஆரம்பித்து அதற்காக அவர்கள் ஸ்பான்சர் செய்து நடத்தி கொண்டு வருகிறார்கள். நம்ம சந்தையும் நடத்த உதவுகிறேன் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த வேத சம்ரட்சணா சந்தை ஆரம்பிக்கப்பட்ட இன்றைய சுதினமானது ஒரு முக்கியமான பொருத்தம் என்னவென்றால், சூரியன் தட்சிணாயனத்தை விட்டு உத்தராயணத்தில் பிரவேசிக்கிறார். இந்த சன்னதியில் 3 வாசல் இருக்கின்றன. இதில் தெற்கு பரப்புக்கு மேலே வாசலிலே ஆடி மாதமும், நடுவிலே இருக்கும் ராஜவாசலிலே புரட்டாசி 15 பங்குனி 15 தை மாதம் 1ஆம் தேதி முதல் உத்தரவாதம் சூரியன் பகவான் பெருமானை சேவிக்கிறார் என்பது ஐதீகம். சூரிய உதயமாகும் போது பார்த்தால் இந்த வாசலில் சூரியனுடைய ஒளி தெரியும். அந்தபடியாக இன்றைய திருவாராதனம் தலை கட்டப்படுவன் வழக்கம்போல் இப்படிவரும் நண்பர்கள் உத்தராயண வாசல் வழியாக வந்து தீர்த்தம் பெற்றுக்கொண்டு தாயாரை சேவித்து இந்த வாசல் வழியாக வருவார்கள். இது இன்றைய தின விசேஷம். எதற்கு சொல்லுகிறேன் என்றால், சூரிய பகவானுக்கும் வேதத்துக்கும் என்ன சம்பந்தம் என்றால், குழந்தை பிறந்தது நம்ம ஆஞ்சநேய சுவாமி கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற யார்கிட்ட கற்றுக்கிறேன் அப்படின்னா, அதாவது பிரகாசமாக வந்திருக்காங்க சூரிய பகவான், அவர் என்ன கற்றுக்கிறேன் அப்படின்னு
காயத்ரி மந்திரமாகப்பட்டது. அதனுடைய பொருள் என்னவென்றால், சவித்ரி தேவதைனா சூரியன், சவித்ரி தேவதையை உன்னை போல் என்னுடைய மூளையை பிரகாசிப்பிக்க செய்ய வேண்டும். அவர்கிட்டே கற்றுக்கிறேன் அப்படிங்கிறார். அவர் சொல்கிறார், என்னால் நிற்க முடியாதுப்பா, நான் கற்றுக்கிறேன், நான் போயிட்டே இருக்கிறவன் அப்படிங்கிறார். நீ போகிறதுக்கெல்லாம் நான் வந்து கற்றுக்கிறேன் அப்படிங்கிறார். அதனால் கிழக்கிலே உதயகிரியில் ஒரு காலை வச்சார், மேற்கே அஸ்தவனகிரியில் ஒரு காலை வச்சார். விஸ்வரூபத்தன் அவர் வாட்டி போயிட்டு சொல்லிகிட்டே இருக்கார். வியாகதி 9 வியாகதிகள் வியாகரங்களையும் கற்றுக்கொண்டவர் ஆஞ்சநேயர் லவவியாகதி பண்டிதன் என்று சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட விசேஷமான உத்தராயண வாசலில் வரும்படியான இன்று நாம் எல்லோரும் வேதத்தை விட்டு தட்சிணாயனத்திலே விலகி போயிருந்து உத்தராயணத்திலே அந்த வேதத்தின் அருகில் வந்திருக்கிறோம். இந்த வேதத்தின் அருகில் அழைத்து செல்வது உபனிஷத்து. உபனிஷத்தின் அருகில் அழைத்து செய்வது திவ்ய பிரபந்தம். ஆக இந்த திவ்ய பிரபந்தம் உபனிஷத்து வேதம் சொல்லி முடித்து அந்த வேதத்தின் அர்த்தமாக உபனிஷத்தை சொல்லி முடித்து அதற்கு பிறகு பிரபந்தமும் சொல்லிக் கொடுக்கலாம் என்ற ஒரு ஆசையிலே இந்த கிளாஸ் ஆகப்பட்டது. அன்பர்கள் உதவியாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதை இடையாவது நடத்தி கொடுக்க வேண்டுமாறு சுந்தக்கிய பெருமானையும் நமது சேனமலாழ்வாரையும் வேதாஞ்சநேய சுவாமியின் பிரார்த்தனைத்துக் கொண்டு வேத மாதாவாகிய காயத்ரி தேவியின் ஸ்வரூபமாகிய ஸ்ரீ வசந்தலித்தாயார் சுந்தக்கியை பணிந்து இந்த சபையில் இருக்கக்கூடியான அனைவருக்கும் என் வணக்கத்தை செலுத்திக் கொண்டு இன்றைய பிரச்சனம் எதிர்வேதத்திலே 82 பிரச்சனைகள் இருக்கின்றன. அதில் முதல் பிரச்சனம் இன்று முடிந்திருக்கிறது. இந்த முதல் பிரச்சனத்திற்கான விரிவுரை பூராவும் சொல்ல முடியாது. அதாவது அந்த விரிவுரை என்ன சாராம்சம் என்பது அடியனுக்கு தெரிந்தவர்கள் தகவல் உதயம் செய்யவில்லை, பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். உதயம் செய்வதற்கு எனக்கு யோகியதை இல்லை, தங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது ஒரு சட்டாம்பிள்ளையாக வைத்துக் கொள்ளலாம். அதாவது வேதம் தானே தோன்றியது என்று முழுமையை சொல்லியிருக்கிறது. சிவனுடைய ஒழுக்கை அந்த சப்தங்கள் சப்த தன்மாத்திரைகள் வந்தன. ஆயவான் ஆயவான் ஞாபா கேனானாம் ஜபா கேட்டாத சரசார் ஆள் அப்படின்னு மாகேஸ்வர சூத்திரம் என்று சொல்வார்கள். ஒரு எழுத்து, அந்த ஒரு எழுத்திற்கு பலவித விரிவுகள், அந்த விரிவினாலே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இந்தப்படியாக வரும். இதற்குத்தான் தாது ரூபாவளி என்று சொல்வார்கள். அதிலே அந்த ஒவ்வொரு தாதுவிற்கும் இது நம்ம உடம்பில் எந்த இடத்திலிருந்து அந்த எழுத்து வருகிறது, அந்த எழுத்தினுடைய பொருள் என்ன பிரிந்து கொண்டே போகும். அதிலிருந்து சப்த தன்மாத்திரைகளாக அந்த வேதங்கள் உலகம் பூராவும் பரவியிருக்கிறது. அது அழியவே அழியாது. இதற்கு தாய் யார் என்றால் காயத்ரி தேவி. அந்த காயத்ரி தேவி 24 அக்ஷரங்களின் உருவமாக இருக்கிறார். அந்த 24 அக்ஷரமாகிய காயத்ரி தேவியை நமஸ்கரித்து என்னுடைய நாவிலிருந்து பேசும்படியாக அவரை நான் வேண்டி விரும்பி பிரார்த்தனை செய்து கொண்டு எனக்கு தெரிந்ததை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அன்னப்பறவை போல என்னிடம் இருக்கக்கூடிய நிறைய அசத்துக்களை விட்டுவிட்டு சத்துக்களை மட்டும் கிரகித்து என்னை உஜ்ஜீவிக்க செய்யுமாறு உங்கள் அனைவரும் சேர்ந்த ஆரம்பிக்கிறேன். நாராயணன். இந்த வேதம் யஜுர்வேதம், ருக்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று 4ஆக பிரிக்கப்பட்டது. எப்பொழுது என்றால் வேதங்கள் முழுதாக இருந்தன. அப்பொழுது இவ்வளவையும் கற்றுக்கொள்ள முடியாது என்று பகவான் நினைத்த மகாவிஷ்ணு வியாசராக வந்தார். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மனிதயே வாசிஷ்டாய நமோ நம அப்படின்னு விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே முதல் ஸ்லோகமாக வருகின்றது. அந்த வேதவியாசர் யார்? அவருக்கு எப்படி இந்த வேதமெல்லாம் தெரியும்? அவரால் எப்படி பிரிக்கப்பட்டது என்றால், வியாசர் தான் விஷ்ணு, விஷ்ணு தான் வியாசர். மகாவிஷ்ணுவே வியாசராக வந்து இந்த வேதங்களை 4ஆக பிரித்து சப்தவிம்சதிசாகாபியாம் ரிக்வேதமபி தீயதே சதஞ்ச நவசாகாபியாம் யஜூம்ஷி வேதமுஷ்யதே சாமசகஸ்திரசாகாபியாம் பஞ்சசாகோஹ்யதர்வணா அப்படின்னு பிரித்தார். 21 சாகையாக ரிக்வேதத்தை பிரித்தார், 105 சாகையாக யஜுர்வேதத்தை பிரித்தார்,
1000 சாகைகளாக சாமவேதத்தை பிரித்தார், 5 சாகையாக அதர்வண வேதத்தை பிரித்தார். அதிலே இப்பொழுது யஜுர்வேதம். இந்த யஜுர்வேதத்தில் 82 பிரश्னங்கள். அதிலே ஒவ்வொரு பிரश्னமாக நாம் இப்பொழுது சன்னதியிலே பிரம்மஸ்ரீ 4 பண்டிதர்கள் நமக்கு உதவி இருக்கிறார்கள் கேசத்துவமாக. அதை செவிமடுத்தோம். இதற்கு பெயரே ஸ்ருதி என்று பெயர். வேதத்துக்கு பெயர் ஸ்ருதி என்று பெயர். எழுதி வைத்து படித்து கொள்ள முடியாது. காரணம் என்னவென்றால் இன்னொந்த எழுத்து இன்னொன்று தாவிலிருந்து வர வேண்டும், இதை எப்படி உச்சரிக்க வேண்டும், இது நீளமாக உச்சரிக்க வேண்டும், இதுக்கு இந்த எழுத்தை கீழ் இறக்கி உச்சரிக்க வேண்டும், இந்த எழுத்தை சமமாக உச்சரிக்க வேண்டும் என்றெல்லாம் இருக்கிறது. இதையெல்லாம் நாம் புஸ்தகத்தில் பார்த்து தெரிந்து கொள்ள முடியாது. புஸ்தகேஷு யா வித்யா பரஹஸ்தேஷு எத்தனம். அடுத்தவன் கையில் இருக்கிற பணமும் அடுத்தவங்களுக்கு நாம் கொடுத்து வச்ச பணமும் புஸ்தகத்தில் இருக்க முடியாத நம்ம வித்தையும். புஸ்தகம் படிக்கிறப்போ இல்லை தவறு இருக்குன்னு தெரியும். ஆனால் புஸ்தகம் வீட்டில் தான் நம்ம சபையில் பேச முடியாது. நம்ம மனப்பாடம் செய்து காதலை கேட்டு அதை மரணப்படுத்தி கொண்டிருந்தால் மட்டுமே ஒரு சபையிலே கேட்டவுடன் பதில் சொல்லலாம். அதற்காக அந்த ஸ்ருதியாகப்பட்டது ஸ்ருதி என்று சொல்லப்படுது, காதிலே கேட்கப்பட்டது. இதுக்கு ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு ரிஷி இருக்கிறார். அவரை எப்படி அந்த ரிஷி என்று சொல்கிறோம் என்றால் அவரால் ஏற்படுத்தப்பட்டது என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். அவரால் ஏற்படுத்தப்பட்டதல்ல வேதம், அவரால் காணப்பட்டது. ஏற்கனவே இருக்கின்ற வேதத்தை அவர் ஞானக்கண்ணினால் கண்டார். அவர் பல பேருக்கு சொல்ல அவர்கள் காதினால் கேட்டார்கள். அந்த காதினால் கேட்டதே ஸ்ருதி என்று வந்தது. சில ரிஷிகள் தியானத்தினாலே தம் மனத்திலே ஸ்மரித்து அவர்களுக்கு காயத்ரி மாதாவாகப்பட்டவள் அதை உபதேசிக்க அவர் அந்த மனத்தில் நினைத்தே சொன்னது ஸ்மிருதி. ஸ்மிருதி என்றால் நினைப்பது, ஸ்ருதி என்றால் கேட்பது. அவர் மனதிலே நினைத்து கண்ணினால் கண்டு சொன்னதை நாம் காதிலே கேட்டு அதை அடுத்தவருக்கு சொல்ல முடியுமே தவிர எழுதி வைத்துக் கொண்டு படிக்கவே முடியாது. இதை சொல்லுபவரை விட கேட்பவருக்கு மிகவும் அதிக பலன் கிடைக்கும். அந்தபடியாக இந்த வேதத்திலே இன்றைய தினம் யஜுர்வேதத்தினுடைய முதல் பிரஷ்னம் முடிந்திருக்கின்றது. இதில் என்ன சொல்லப்பட்டது என்றால், எடுத்தவுடனே கணானாந்த்வா என்று விநாயகரை தொழுதார்கள். கணானாந்த்வா கணபதிக்கும் அவாமே கவிம் கவீனாம் உபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம். இந்த பிரம்மத்துக்கு ஜேஷ்டராஜன் கணபதி. அவர் இல்லாமல் இந்த வேதம் ஆரம்பிக்க முடியாது, எந்த ஒரு காரியமும் ஆரம்பிக்க முடியாது. பிரம்மணஸ்பத ஆனஸ்ரண்வன் ஓதிபிஸ்ஸீதசாதனம் என்று இதை நாம் சொல்ல முடியாத விஷயத்தை சாதித்து கொடுக்க வேண்டும். பிரசீத கொடுங்கள், சாதனம் சாதிக்க கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வேதம் தொடங்குகிறது. மேற்கொண்டு சொல்கின்றால் பிரம்மசந்தக்தம் தான்வே ஜின்விதம் என்று ஆரம்பிக்கிறது. எப்படி உலகம் உண்டாயிற்று, அதிலிருந்து என்னென்ன உண்டாயிற்று, யஜ்யங்கள் எப்படி செய்ய வேண்டும், அந்த யஜ்யத்திற்கு என்னெல்லாம் செய்தார்கள், அதில் யாரெல்லாம் இருந்தார்கள், இந்தபடியாக வரிசையாக இந்த முதல் பிரശ്னத்திலே சொல்லிக் கொண்டு வரப்படுகிறது. இதில் இருக்கும்படியான சாராம்சத்தை நாம் அறிந்து கொண்டு மேலும் தொடர்ந்து இந்த பிரശ്னங்கள் தினமும் 6 to 7 என்று 6 மணி முதல் 6:30 வரையிலே இந்த வேதம் கேட்கலும், 6:30 முதல் 7 வரையிலே அதன் விரிவுரை சுருக்கமும் சொல்லப்படும். இன்றைய தினம் விஸ்வரூபம் மற்றும் தொடக்க நாளானதினாலே ஒரு 20-25 நிமிடம் அதிகமாக இருக்கிறது. நாளை முதல் சரியாக 6 மணிக்கு ஆரம்பித்து 7 மணிக்கு முடிக்கப்படும். ஆகவே பக்தர்கள் அனைவரும் வந்திருந்து இந்த வேதாகம டெஸ்டிலே கலந்து கொண்டு இந்த வேதத்தை அறிந்து அதன் மூலம் ஸ்ரேயஸ் அடைய வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு இன்றைய திருவாரம் ஆரம்பிக்கப்படுகிறது. நாராயணன் நாராயணன்.
சதாச்சாரிய ஹரிப்பிரியா உர்காதி வினய புத்திரா தஸ்மை குணசேகரி ஸ்ரீஸ்வரி நதீபூர்ணம் சாஸ்திர கல்லோர சங்குலம் விஷ்ணுவச்சிதகம் சுத்தம் வந்தே ஸ்ரீ வினோதம் தத்வா வைகாசமயம் தேனம் தஸ்மாத் கர்மணாம் பாலானாம் சோதாய பிரிய கர்மோச்சபி கர்மார்ப முகூர்த்தம் சுமுகூர்த்தவசதி பவந்தா மகாந்தோகோ அனுபவம். ஐயன்பர்களே, நேற்றைய தினம் சொல்லிய முதல் பிரசத்திலே யாக குண்டங்களை பற்றியும் அந்த யாக குண்டங்களிலே வைக்க வேண்டிய கைங்கரியங்களை பற்றியும் சொல்லப்பட்டது. கார்கபத்தியம் என்ற ஹோமகுண்டம் பிரம்மாவனுடைய மனதிலிருந்து பௌண்டரீகாக்னி என்று சொல்லும்படியான தாமரை போன்ற அக்னி உண்டாயிற்று. அந்த குண்டம்தான் மகாசாந்தி, சுதர்சன ஹோமம் முதலிய யாக யஜ்யங்களிலே சன்னதியில் நடக்கும்படியான தோஷங்கள் நிவர்த்தியாக பிராயசித்தம் செய்யும் பொருட்டு பிராயசித்தாக்னி என்றும், தாயாருக்கு ஹோமங்கள் செய்யும்படியானவைகளை அந்த பௌண்டரீகாக்னியும் செய்ய சொல்லியிருக்கிறது. நம் ஆலயத்தின் முன்னாலே அமைக்கப்பட்டிருக்கிற அக்னியாகப்பட்டதே பௌண்டரீகாக்னி சொல்லப்படுகிறது. இந்த பிரம்மாவின் மனதில் ஏற்பட்ட பௌண்டரீகாக்னியிலிருந்து 5 அக்னிகள் எழுந்தது. அதுதான் பஞ்சாக்னி என்று சொல்லப்படுகிறது. அதிலே முதல் தலைமையானது கார்கபத்தியாக்னி. கார்கபத்தியம் என்றால் அக்னிக்கெல்லாம் பற்றியது. அந்த கார்கபத்தியாக்னி ஆகப்பட்டது 24 அடிக்கு 24 அடி கொண்ட யாகசாலையிலே நடுவில் அங்கணத்தில் செய்யாவேதை என்று சொல்லும்படியான கும்பவேதையை அமைந்தது. அந்த கும்பவேதைக்கு பின்னால் மேற்கு பாகத்தில் நடு அங்கணத்தில் கார்கபத்தி அக்னி என்று சொல்லும்படியான வட்டமான அக்னி 2 வேதியுடன் கூட 40 அங்குலத்திற்கு 40 அங்குலம் அகலத்திலே அமைந்திருக்கும். அக்னியை கடைந்து எடுத்தவுடன் அந்த அக்னி கார்கபத்தி அக்னியை சேர்ப்பித்து இந்த பிரதான ஆச்சாரியனாகப்பட்டவர் அந்த கார்கபத்தி அக்னியிலே அக்னி முக்கம் என்று சொல்லும்படியான இந்த யாகத்திற்கு முதற்கண் செய்யும்படியான பூர்வாங்க ஹோமங்களை செய்து அதிலிருந்து வில் போன்ற வடிவமுடைய தெற்கு பாகத்தின் நடு அங்கணத்திலே தெற்கு பக்கம் வளைவு கொண்ட வில் போன்ற வடிவிலே 2 மேலை கொண்ட அன்வா ஆரியம் என்று சொல்லும்படியான அக்னி, இது தெற்கே இருக்கிறதுனாலே இதற்கு தட்சிணாக்னி என்று சொல்லப்படுகிறது. தட்சிணம் என்றால் தெற்குக்கு பெயர் வடமொழியில். அந்த தட்சிணாக்னியில் பிரிதுரு மந்திரத்தினாலே அந்த அக்னியை கார்கபத்தியத்திலிருந்து எடுத்து அந்த அன்வாகாரி அக்னியை ஹோமத்தில் வைக்கும்படியான ரித்திக் என்று சொல்லும்படியான அந்த வேதியை அதை குழந்தைங்க சமர்ப்பித்து அந்த அக்னியிலே ஹோமம் செய்வார். கிரகஸ்தன் ஹோமம் செய்யும்போது ஒருவரே இந்த 3 அக்னியிலும் 5 அக்னியிலும் ஹோமம் செய்ய வேண்டும். யாகசாலை சன்னதியிலே யாகசாலை செய்யும்போது ஒவ்வொன்றிற்கும் ஒரு ரித்திகைகளை அமைத்து அந்த ஆச்சாரியர்கள் சொன்னபடி அவர்கள் செய்வார். அடுத்தபடியாக அங்கிருந்து கிழக்கு திக்கிலே நடு அங்கணத்திலே 2 வேதியுடன் ஒரு அக்னி, அதற்கு ஆகமனீயம். ஆஹ்வானம் என்றால் அழைத்தல் என்று தேவதை அழைக்கும் முகமாக அந்த அக்னி அமைக்கப்பட்டிருக்கும். அதற்கு ஆகமனீய அக்னி ரிசீவிங் அந்த மாதிரி சொல்கிறேன். அந்த அக்னியிலே தேவதைகள் எல்லாம் ஆஹ்வானம் செய்யப்படும். அங்கே அதற்குண்டான ஹோமங்கள் அந்த ரித்திகையில் செய்வார். அதற்கடுத்தபடியாக வடக்கு திக்கிலே மத்திய அங்கணத்திலே முக்கோண வடிவமாக, கிழக்கே பார்த்து முக்கோண வடிவமாக ஒரு அக்னி 2 வேதிகளுடன் அமைக்கப்பட்டிருக்கும். அதன் மேல் வேதியில் 45 அங்குலமும் 1 நெல் நீளம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு அக்னிக்கும் அளவுகள், ஆழத்தின் அளவுகள், நீளமகலங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன ரிஷிகளால். அதுபடி அமைத்து அந்த ஆவசத்திய அக்னியிலே அங்கு உண்டான தேவதைகளுக்கு ஹோமங்கள் செய்யப்பட்டு அடுத்தபடியாக சிராமணகாக்னி, ஔபாசனாக்னி என்று 7 அக்னிகள்
இந்த 7 அக்னிகளிலே பூராதி சப்த வியாகதிகளாக பூ புவஹா சுவஹா மகா ஜனா தபஹா சத்தியம் என்று சொல்லும்படியான பூலோகம் முதல் மேல் 7 லோகங்கள் அந்த ஒவ்வொரு அக்னிக்கு உரியதாக இருக்கும். ஒவ்வொரு அக்னி ஒவ்வொரு லோகத்திற்காக அந்த லோகத்தின் சேமத்திற்காக அமைக்கப்படுகிறது. அதற்குண்டான ஹோமங்கள், அதற்குண்டான தேவைகள் கோபுருஷமாவாயாமி கோபுருஷமாவாயாமி என்று அந்த மகாவிஷ்ணுவாகப்பட்டவரே எல்லா அக்னியிலும் இருக்கிறார். யஜ்ஞோ யஜ்ஞபதி யஜ்வா யஜ்ஞாங்கோ யஜ்ஞவாகன என்று விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே சொன்ன பிரகாரம் அந்த அக்னியாகவும் அவரே இருக்கிறார். அந்த அக்னியிலே போடும்படியான வஸ்துவாகவும் அவிர்பாகமாகவும் இருக்கிறார். அந்த அக்னியில் அவிர்பாகம் செய்யும்படியான அந்த வேதியராகவும் அவரே இருக்கிறார். அந்த அவிர்பாகத்தை கொண்டு சென்று எல்லோருக்கும் கொடுக்கும்படியான அவ்யவாகன் என்று சொல்லும்படியான அக்னியாகவும் அவரே இருக்கிறார். இந்த யாகத்தை செய்தால் என்ன பலன் கொடுக்க வேண்டுமோ அந்த பலனை கொடுக்க வேண்டுவராகவும் அவரே இருக்கிறார். அதைத்தான் முன் அத்தியாயத்திலே நேற்று நாம் கேட்டோம். பிரശ്னத்திலே என்ன என்றால், இந்த யஜ்ஞத்தை ஆரம்பிக்கிறோம், யஜ்ஞமே உன்னை போற்றுகின்றோம், யஜ்ஞபதியே உன்னை போற்றுகின்றோம். இந்த காரகபத்தியாகினி, ஆகவனி ஆகிய, அன்வாகாரி ஆகிய, ஆவத் சத்தியாகினி ஆகிய பஞ்சாகினிலும் செய்யப்பட்ட ஹோமங்களுக்கு உண்டானுடைய மந்திரங்கள், அதற்குரிய தேவதைகள், இதை செய்ய வேண்டிய முறைகள் எல்லாம் சொல்லுவதற்கு பிராமணம் என்று பெயர். வேதம் நேராக சொல்லிக்கொண்டே போகும். இந்த பிராமணம் என்ற பாகமாகப்பட்டது அந்த மந்திரங்களிலிருந்து இன்னென்ன ஹோமங்களுக்கு, இன்னென்ன தேவதைகளுக்கு இன்னென்ன மந்திரங்களை உபதேசிக்க வேண்டும் என்று சூட்டபிள் சாங்ஸ் எடுத்து ஒரு பக்கம் சேர்த்து அதன் மூலமாக வரிசையாக மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் அதிலே இந்த மந்திரத்தை கொண்டு என்ன செய்வது என்று இருக்காது. இந்த காரியத்துக்கு அடுத்து இந்த காரியத்துக்கு அந்த மந்திரம் இருக்கும். அதற்கு தனியாக ரிஷிகள் ஒரு சூத்திரம் என்று ஒவ்வொரு ஆகமத்திற்கும் ஒரு சூத்திரத்தை சொல்லியிருக்கிறார்கள். இந்த மந்திரத்தினாலே இந்த காரியத்தை இப்படியாக செய்ய வேண்டும் என்று அந்த சூத்திரத்தை ஆச்சாரியன் சொல்லுவார். அதை நடத்தும்படியான அர்ச்சகராகப்பட்டவர் அதன்படி நடத்துவார். ஆச்சாரியன் சொல்கிறார், அர்ச்சகர் நடத்துகிறார் என்றால் ஆச்சாரியன் எல்லாம் தெரிந்தவர், அர்ச்சகர் ஒன்றும் தெரியாமல் அவர் சொல்வதை கேட்டு செய்கிறார் என்று நமக்கு தோன்றும். அப்படியே இவரை விட அவர் படித்தவராக கூட இருக்கலாம். அந்த கைங்கரியத்திலே ஆழங்கால் பட்டு விடும் பொழுது அந்த புரோசாரர் மறந்துவிடும். ஏனென்றால் அவர் அதிலேயே ஒன்று விடுகிறார். அந்தபடியாக எம்பெருமானுக்கு நீங்கள் தினமும் பார்த்துட்டு இருக்குங்க. அலங்காரம் பண்ணும் பொழுது, அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த மந்திரங்களை காதில் கேட்டிருக்கிறீர்கள். அபிஷேகம் பண்ணும்போது நேரில் பார்க்கிறோம். அலங்காரம் பண்ணும்போது திரை சேர்க்கப்பட்டிருக்கிறது. காதாலே அவர் சொல்லும் மந்திரங்களை கேட்கிறோம். ஆனால் அதை என்ன சொல்லுகிறார், என்ன சொல்லி என்ன செய்கிறார் என்று நமக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஏனென்றால் இருவருக்கும் நடுவிலே ஒரு திரை போடப்பட்டிருக்கிறது. என் லாங்குவேஜ் உங்கள் லாங்குவேஜ் வேறு. அந்த லாங்குவேஜ் டிஃபரன்ஸ் திரை. அதிலிருந்து உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் நான் திரைக்கு வெளியில் வந்து உங்களுக்கு அதை சொன்னால் தான் தெரியும். அப்படி தெரிந்து கொண்டால் ஐயர் பூஜை பண்ணால் திரை எடுத்தால் பொங்கல் கொடுப்பாங்க உட்கார்ந்துருக்காம இப்பொழுது இன்னது செய்யப்படுகிறது என்பது அவசியம் பக்தர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்று அறியனுடைய கருத்து. அந்தபடியாக அங்கே உள்ளே சொல்லும்போது ஒரு ஆச்சாரியனும் ஒரு சன்னதியில் இருக்க வேண்டும், அதற்கு அர்ச்சகரும் இருக்க வேண்டும், அந்த அர்ச்சகருக்கு ஒரு உதவியாளரும் இருக்க வேண்டும் என்று நாம் இந்த கைங்கரியம் நடக்கும்போது பார்க்கிறோம். எம்பெருமான் குளித்தவுடனே அவருக்கு அலங்காரம் செய்யப்படுகிறது. அலங்கார ஆசனம் சமர்ப்பயாமி என்று சொல்கிறோம். அந்த அலங்கார ஆசனத்திலே அவர் என்னென்ன செய்து கொள்கிறார் என்று பார்க்கும்பொழுது முதலில் அவரை நன்றாக துடைக்க வேண்டும். அதற்கு ஆச்சாரியர் என்ன சொல்கிறார், மித்ர சுபர்ணி புரோதம் அப்படின்னு சொல்வார். அந்த மித்ர சுபர்ணாங்கிற மந்திரம் இந்த எஜுர்வேதத்திலே எங்காவது ஒரு தாள் இருக்கும். அதற்கு முன்னால் பல மந்திரங்கள் இருக்கும். ஆனால் அந்த ஷூட்டபிள் மந்த்ராஸ் அதை எடுத்து அங்கே கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் பிராமணம். அதிலே அவர் அர்ச்சகர் சொல்கிறார், மித்ர சுபர்ண சந்திர இந்திரோத ருத்ரா त्वष्टा विष्णु सविता गोपतिस्त्वं त्वं विष्णुर्भूतानि तत्रासु प्रजावृतं ஜெகதுல்வேன கர்ப்பான. இந்த உலகத்தை எல்லாம் ஒரு மாயையாக
மேலே ஒரு போர்வை இருக்கிறது என்று விஞ்ஞானம் சொல்கிறது. இந்த பூமி உருண்டை இருக்கிறது, அதன் மேல் ஒரு சூரியனுக்கும் பூமிக்கும் இடையிலே ஒரு போர்வை இருக்கிறது. அதற்கு என்ன சொல்கிறோம்? ஓசோன் படலமா? அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த போர்வை நன்றாக போர்த்தி கொண்டிருக்க வேண்டும். ஓசோன் படம் கிழித்தபடினாலே இன்றைக்கி நாம் எவ்வளோ கஷ்டப்படுகிறோம் என்பது அனைவரும் அறிந்த விஷயம். அந்தபடியாக பெருமான் அதை போர்த்தி கொண்டிருக்கின்ற கருவுக்குள்ளே இருக்க முடியாத சிசுவிற்கு பறிக்குடம் என்று சொல்ல முடியாத ஒரு மாயினாலே அதை நீ போர்த்தி கொண்டு காப்பாற்றுகிறாய். இப்பேற்பட்ட வீரியமுடைய மகா தேஜஸுடைய மகாபலம் பொருந்திய எல்லாவற்றையும் உலகத்தையே மூடக்கூடிய தன்மை உள்ள உனக்கு ஒரு சிறிய வஸ்திரத்தினாலே போற்றுகிறேன். இது உனக்கு ஒரு பெரிய இது இல்லை, ஆனால் என்னுடைய கடமை நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த துளைத்து விட்டு போர்வையை போற்றுகிறோம், வஸ்திரத்தை சாத்துகிறோம். தேஜோவத்யாவயி வஸ்திரம், தேஜோவத்யாவங்கிற மந்திரம் அங்கே வருது. ஆனால் இந்த மந்திரத்துக்கு அந்த அர்த்தத்திலேயே நிறைய மந்திரங்கள் இருக்கும். இப்போ ஒரு சின்ன விஷயம் வச்சுக்கலாம். இந்த திரைக்கு இன்னல் இருக்கிறவங்கெல்லாம் வேதம் பூரா அறிஞ்சுவா அப்படி வச்சுப்போம். ஆனால் பிராமணம் உங்களுக்கு தெரியாது, அதிலிருந்து எழுத்தாளப்பட்ட விஷயம் உங்களுக்கு தெரியாது. ஆகவே நீங்கள் நினைக்கிறீர்கள் இந்த அச்சுக்கணும் தப்பு தப்பாக சொல்கிறாரு, அங்கே ஆரம்பித்தா அப்படி நடுவில் எங்கேயோ சொல்கிறார், மறுபடியும் அந்த கடைசியில் சொல்கிறாரு அப்படின்னா. ஒரு அம்மா ஒரு ஸ்டோருக்கு போகிறாங்க. போனவுடனே இந்த அம்மாவுக்கு ஸ்டேஷ்னரி வேணும், குழந்தைகளுக்கு பென்சில் எடுக்கணும், புஸ்தகம் எடுக்கணும். அந்த செக்ஷனில் போய் எடுத்துக்கிறாங்க. இடையில நிறைய செக்ஷன் இருக்குது. இந்த அம்மாவுக்கு அடுத்தாப்பில் உப்பு புளி வேணும். எல்லா செக்ஷனையும் தாண்டி ப்ரொஃபஷனல் செக்ஷனுக்கு போய் விடுகிறாங்க. ஏன் இந்த அம்மா இதெல்லாம் தாண்டி போகிறான்னு நம்ம கேட்க முடியாது. அந்த அம்மாவுக்கு தேவையானதுக்கு போகிறாங்க. அது மாதிரி ஒவ்வொன்றும் சூட்டபிள், அந்தந்த இடத்துக்கு சூட்டபிளான மந்திரங்களை எடுத்து ஆண்டிருக்கிறார்கள். சீக்கிரத்துக்கு பிராமணம் என்று பெயர். அந்தபடியாக வஸ்திரம், உத்திரேயம், ஆபரணம், உபவீதம், பாத்தியம், ஆச்சமனம் என்பவைகளை இங்கு செய்வித்து தலைமையில் இந்த கிரீடத்தை சாத்துகிறார்கள். அந்த கிரீடத்தை சாத்துவதுதான் அந்த அலங்காராசனம் முடிவு. அந்த முடிவில் என்ன சொல்கிறார் என்றால், மகாராஜாயத்தே நமஹ ராஜ்யபாரம் சமர்ப்பயாமி லோகபாரம் சமர்ப்பயாமி. ராஜாவுக்கு இவ்வளவு பெரிய பவுன் போட்டு கிரீடத்தை பண்ணி இவ்வளோ கற்கள்லாம் அழித்து இவ்வளோ கனமானத தலையில் வச்சிருந்தீங்கன்னா இந்த லோகபாரம் நம் தலையிலே இருக்கிறது என்பது எம்பெருமானுக்கு எப்பொழுதும் நினைவுபட்டுக் கொண்டிருப்பதற்காக வைக்கப்படுகிறது. யோவா வாயுவே என்ற வாயு மந்திரத்தினாலே இரண்டவரும் சாமரம் வீசப்படுகிறது. இந்த சாமரம் வீசுவதற்கு என்றால் கவரிமான் ஆகப்பட்டது தன்னுடைய உடம்பிலிருந்து ஒரு சின்ன, அந்த வாலிலிருந்து ஒரு சின்ன முடிவு இருந்தாலும் உயிரை விட்டு விடுவான். அந்தப்படியாக நீ நீதி தவறாமல் 1000 அபராதிகள், அதாவது குற்றம் செய்தவர்கள் தப்பித்தாலும் ஒரு குற்றம் செய்யாதனை தண்டிவிடக்கூடாது என்று எப்படி கோர்ட்டு நினைக்கிறதோ அதுபோல நீ அரசாள வேண்டும் என்பதை உறுப்பித்து காண்பிப்பதற்காகத்தானே அவருக்கு எப்பொழுதும் நினைவு கொண்டிருந்தாலும் நீ விசிறி வீசப்படுகிறோம். இந்தபடியாக வேதத்தை எப்படி செய்ய வேண்டும், எங்கெங்கு எடுத்து ஆள வேண்டும் என்பதை சொல்வது தைத்திரிய யஜுர் பிராமணம் என்று பெயர். ஒரு வேதத்தையும் அத்தியனம் செய்ய முடியாதவன் அந்த பிராமணத்தில் இருக்க முடியாத சில சாகைகள், அந்த சாகையை மட்டும் அத்தியனம் பண்ணிவிட்டு அந்த தொழிலுக்கு வந்து விடுகிறார். அப்படி நாங்கள்லாம் சாகாத்தியனம் பண்ணவா, சாங்காத்தியனம் பண்ணவா இல்லை. இந்த 84 பிரச்சனத்தையும் பண்ணுறதுன்றால் 20 வருஷம் அதில் தான் இருக்க முடியும். அவள் வந்து பூஜைக்கெல்லாம் வர முடியாது, வேதத்துக்கு தான் பாராயணம் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் சிறு வயசுலேருந்து இந்த அப்பா கூட இருந்து பூஜை பண்ணுறோம் அப்படின்னா அந்த சாகை மட்டும் எங்களுக்கு தானே பாடமாகி விடுகிறது. கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடம் என்பது போல உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் செய்ய வேண்டும் என்பதற்காக இதை சொன்னேன், தவறாக நினைக்க வேண்டாம். அவுட் ஆஃப் கொஞ்சம் எதுக்கு போயிட்டு இந்தபடியாக நேற்று இந்த யக்கியத்திலும் யாகசாலையில் குள்ளத்தில் மையையும் எப்படி செய்ய வேண்டும் என்பதும் நேற்றைய தினம் பார்த்தோம். இன்றைய தினம் அந்த அக்னியிலே செய்யப்படியான மந்திரங்களுக்கு என்னென்ன மந்திரங்கள் இருக்கின்றன அதை வரிசையாக போய்கொண்டிருக்கின்றது. வைஸ்வானரஸ்ய ரூபம், இந்த அக்னியுடைய ரூபமாகப்பட்டது எப்படி இருக்கின்றது? அக்னிக்கு 3 விதமான குணங்கள் இருக்கின்றது: சப்தம், ஸ்பர்சம், ரூபம். முதல் ஆத்மான ஆகாச சம்பூதா என்று சொன்னார். பகவான் உலகை உண்டாக்க வேண்டும் நினைத்த மாத்திரத்திலே வெறும் வெற்றவெளியாகி ஆகாசம் தோன்றியது. அது வெறும் பிளெயின் ஸ்ட்ரெயிட் மாதிரியா, அதற்கு ஒரே ஒரு குணம்தான்.
சப்தம் ஒளி தான் ஆகாசத்தில், வேறு எதுவுமே கிடையாது. அதாவது இந்த பிரயாணம் செய்யும் பொழுது நம்மளுடைய லக்கேஜை குறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரயாணம் சுலபமாக இருக்கும்னு அந்த ரயிலெல்லாம் எழுதி போடுவாங்க இல்லையா? அந்த மாதிரியாக நம்மளுடைய தேவைகளை குறைத்து கொள்ள அந்த மேல் சிற்று செல்ல முடியும், சுலபமாக செல்ல முடியும். நம்முடைய பாரங்கள் குறையும். அதனால் பாரம் குறைஞ்சதுனால ஆகாசம் மேலே இருக்கு. அந்த ஆகாசம் அலைந்து காற்று உண்டாயிருக்கு. ஆத்மன ஆகாச சம்பூதா ஜெகசிட்டி மோகன் இதில் சொல்லிடும். ஆகாசாத் வாயு, அதிலிருந்து காற்று உண்டாயிருக்கு. காற்றுக்கு 2 குணம். வாயுவுக்கு ஒரு குணம், ஆகாசத்துக்கு ஒரு குணம். காற்றுக்கு 2 குணம். என்ன? சப்தத்துடன் கூட ஸ்பர்சம். காற்று நம்ம மேல் படுகிறது, காற்றை தொடுகிறோம், சப்த ஸ்பர்சம். அந்த ஸ்பர்சம் உராய்ந்து என்ன ஆயிற்று என்றால் அக்னி உண்டாயிற்று. அந்த அக்னிக்கு 3 குணம். சப்தம் ஸ்பர்சத்துடன் கூட ரூபம் என்பதும் ஒன்று உண்டாயிற்று. அதுதான் திரேதா நித்ருகுணோ வரிட்டா. 3 குணங்களுடைய அக்னியை ஒன்று இங்கே நமஸ்கரிக்கின்றோம் என்று போன அத்தியாயத்தில் சொல்லுவோம். அடுத்தாற்போல அக்னிக்கு அடுத்தாற்போல் என்ன வந்தது என்றால் அங்கே அக்னி வியர்த்து ஜலம் உண்டாயிற்று. ஜலத்திற்கு 4 குணம் வந்தது. சப்த ஸ்பர்ச ரூப ரசம், அந்த ருச்சி வந்தது. அதில் ஒரு பாத்திரத்தில் நல்ல ஜலத்தை வைத்திருந்தாலும் கொஞ்ச நாள் அடியில் அந்த கரைசல்கள் இருக்கும். அந்த கரைசலே அப்படியே சேர்ந்து சாலிடாய் பூமி. அத்யப்ரதிவி, அதற்கு 5 குணங்கள். சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்தம், வாசனை இருக்கிறது பூமிக்கு. இந்த 5 குணம் வந்ததுனால எல்லாவற்றுக்கும் கீழே வந்தது. இங்கே நாம் நித்தியப்படி பூஜைகளை செய்யும் பொழுது புரோட்சணை செய்கிறோம். எதுவரையில் நாம் புரோட்சணை செய்கிறோம் என்றால், முதல் பூஹு அக்னேஜ பிரதிவேஜ மகதேஜ நமஹா, பூமியிலிருந்து மகத்துவரையில் நான் புரோட்சிக்கப் போகிறேன் என்று சொல்லி பூமியை முதலுக்குள் புரோட்சிக்கிறோம். புவஹா என்ற மந்திரத்தினாலே புவஹா அந்தரிக்ஷாய மகதேஜ நமஹா, ஆகாசத்திற்கும் பூமிக்கும் வெளியில் இருக்கக்கூடியான இடத்தை புரோட்சிக்கிறேன். சுவராதித்யாய திவேஜ மகதேஜ நமஹா, சுவரா என்ற மந்திரத்தினாலே இந்த ஜலத்தை எடுத்து சூரிய மண்டலம் வரையிலே நான் புரோட்சிக்கிறேன். பூர்பவசுவச்சந்திரமசேச்ச நட்சத்திரேபியஸ்ச திக்பியஸ்ச மகதேஜ நமஹ, சந்திரமண்டலம் தொட்டு பூர்பவசுவா என்ற இந்த 3 மந்திரங்களையும் சேர்த்து உச்சரித்து, சந்திரமண்டலம், அதற்கு மேற்பட்ட பூமியினுடைய முகடு, அதற்கு மேல் பூமிக்கு வெளிப்பிராகாரங்கள், அதுவரையில் நான் சுத்தி செய்து விட்டேன் என்று நம்ம தான் நினைத்துக் கொண்டு பூஜையை செய்கிறோம். இது எங்கே இருக்கிறது? முன்னால் எப்படி பூஜை செய்கின்றால், பூ இது வழியில் இருக்கிறது, புபகா இது வழி இருக்குது, சுபகா இது இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளோட உடம்பிலே 4 பாகம், 3 பாகம், 2 பாகம், கடைசி பாகம் என்று சுத்தி செய்து கொள்ள வேண்டும். அதுபடியே உலகத்தையும் சுத்தி செய்துள்ளா மனிதர்கள் நினைத்து நாமெல்லாம் சுத்தியாகிவிட்டோம் என்று நம்மளை ஸ்டெரிலைஸ் செய்து கொண்டு பூஜையை ஆரம்பிக்கிறோம். அதை இதில் சொல்லப்பட்டது. இன்றைய தினம் பாடத்திலே சோமபர்ணா உபாகத்ய அக்னி பிரதிஷ்டை ஆரம்பிக்கும் போது உத்வயந்தமசத்வரி என்று ஆரம்பித்தது என்றால் அந்த அக்னியிலே 3 பாகமாக செய்து அதை 3 பாகமாக செய்து அதை 3 பாகமாக செய்தால் 9 பாகம் வரும். இந்த 9 பாகத்தை 6 அங்குலம் தோண்டி எடுத்துட்டு அதில் அக்னியை வைக்கிறோம். எதற்காக 6 அங்குலம் தோண்ட வேண்டும்? மத்தியே ஷடங்குலம் கனத்தினார். இந்த 6 அங்குலம் எதற்காக தோண்ட வேண்டும் என்றால், சுவாசிக்கும்படியான மண்புழு முதலானவைகள் இந்த 6 அங்குலத்திற்கு கீழே போகாது. அந்த 6 அங்குலம் மண்ணை எடுத்து விட்டால் நாம் ஓம் செய்யும்போது ஜீவனுக்கு தொந்தரவு ஏற்படாதுங்கிறதுக்காக 6 அங்குலம் எடுக்க சொன்னார்கள் முதலில். அவர்களுடைய கருணை பாருங்கள். மத்தியே ஷடங்குலம் கனதி அப்படின்னா அதுக்காக ஒரு மந்திரத்தை கொடுத்தார். அந்த மந்திரத்திலிருந்து ஆரம்பமாகிவிட்டது. ஜாதவேதசே இந்த அக்னியை இங்கு சமர்ப்பித்து பூஜையை ஆரம்பிக்கிறோம். பிரஜாபதிம் யஜ்ஞமுகாம் சம்பூதா சமீகர்ப்பம். சமீகர்ப்பம் என்றால் அக்னியை எது வைத்துக் கொண்டிருக்கிறது? காஷ்டே அக்னிரிவ சம்பந்தா சர்வவியாத்மேவ திஷ்டதி என்றார். பகவான் எங்கிருக்கிறார் என்றால் க்ஷீரே சர்ப்பி
திலே தைலம் புஷ்பே கந்தம் பலே ரசக காஷ்டே அக்னிரவ சம்பந்தா சர்வவியாபியோ திஷ்டத்தின்னர். க்ஷீரே சர்பி பாலிலே நெய் இருக்கிறது, எல்லோருக்கும் தெரியும். காட்டுன்னா காட்ட முடியாது. அதற்கு உண்டான சம்ஸ்காரங்களை செய்து பாலை தயிராக்கி தயிரை கடைத்து அதிலிருந்து வெண்ணெய் எடுத்து வெண்ணெய் நெய்யாக்க வேண்டும். அப்பொழுதுதான் நெய் நம் கண்ணுக்கு தெரியும். அது மாதிரி நம்ம மனத்தை பலவிதமாக பக்குவப்படுத்தினால் பகவான் தெரியாது. திலே தைலம் எள்ளிலே எண்ணெய் இருக்க எல்லாரும் தெரியும். ஆனால் அதை பிழிஞ்சு எடுத்தால் தான் எண்ணெய் வரும். புஷ்பே கந்தம் பூவிலே வாசனை இருக்கிறது. அந்த வாசனை எங்கிருந்து வந்தது? நாளை பூ வாடும்போது எங்கே சென்று விடுகிறது? ஒரு பூவிற்கும் இன்னொரு பூவிற்கும் இடையிலே வாசனை வித்தியாசம் இருக்கிறது. எல்லாம் நறுநாற்றமானாலும் வித்தியாசம் இருக்கிறதுன்னு சொல்லலாம். என்ன வித்தியாசம்னு கேட்டால் சொல்ல முடியாது. அவனவன் தான் உணர்ந்து கொள்ள வேண்டும், இன்னொரு நாளே உணர்த்தப்பட முடியாது இல்லையா? அதுபோல பழைய ரச கனிகளிலே பல ரசம், பலாப்பழம் அனாசிப்பழம் மாம்பழம் இருக்கு, எல்லாம் ருச்சியானது. ஆனால் ருச்சிகள் வேறுபாடு இருக்கிறது. என்ன போய் சொல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. அவனவன் சாப்பிட்டு தான். அந்தபடியாக அந்த தேவதையில் கர்ப்பம் அக்னியில் இருக்கும்படியான மரத்தில் இருக்கும்படியான அக்னியை எப்படி எடுப்பது? அதை எடுத்து தான் யாகம் செய்ய வேண்டும். அதற்கு என்ன செய்கிறார் என்றால், ஒரு மரத்தையும் இன்னொரு மரத்தையும் இணைத்து கடையும் பொழுது அதிலிருந்து நெருப்பு உண்டாகிறது. அத்தி மரத்திற்கும் அரச மரத்திற்கும் திறக்க வேண்டும் அக்னி. அதான் சமீ கர்ப்பம் என்று பெயர். சமீ என்றால் அக்னிக்கு பெயர். அதிலிருந்து கர்ப்பத்தில் அக்னியை உண்டாக்குகிறார். அதை சொன்னார்கள் சமீ கர்ப்பம் என்று. இன்றைய பாடம் ஆரம்பமாகிறது. யதா சரீரே அப்படின்னார். நம்ம சரீரத்தில் ஒரு அக்னி இருக்கிறது, அதுபோல் அங்கே ஏற்படுகிறது. ஒவ்வொரு பொருளிலையும் அக்னி இருக்கிறது. ஒன்றோடு வருஷம் போல் அது வெளிப்படுகிறது. நம் மொழியை இப்படி தேய்த்து கொண்டே இருந்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் இப்படி வச்சிங்கன்னா பேப்பர் மேலே இருந்திருக்கும். இல்லைன்னா அங்கே கரண்ட் உற்பத்தி ஆகும். உறைவினாலே உற்பத்தி ஆகுது மின்சாரம் இல்லையா? அபிஷ்மதி அபிஷ்மதி எம்பெருமான் அன்னத்துக்குள் இருக்கிறார். அந்த எம்பெருமானை கொண்டே இந்த ஹோமத்தை செய்யப்படுகிறது. கிருதாஜி அவிசு கிருதம் சமித்து இதெல்லாம் பரிபாலிப்பும் அவனே. கிருத பிரதீகா அக்னியே கிருத பிரதீகா கிருதஜோரி அக்னி கிருதை சமித்தோ கிருதமஸ்யான்னம் கிருத பிரஷத்வா சரிதோ வகந்தி கிருதம் பீத்வா மதுச்சாரு கவ்யம். நான் கொடுக்க முடியாத இந்த கிருதத்தை நெய்யை நீர் சுவீகரித்துக் கொள்வீராக. இந்த நெய் எப்படி இருக்கிறது என்றால் மது நல்ல வாசனையுள்ளதாக, சாரு ருச்சியுள்ளதாக இருக்கிறது, கவ்யம் பசுமாட்டுடையதாக இருக்கிறது. பசுமாட்டுடையதாகவும் நல்ல வாசனையுடையதாகவும் ருச்சியுடையதாக உள்ள இந்த நெய்யை இதுக்கு சமர்ப்பிக்கிறேன். பிதேவ புத்திரமபி ரட்சதாதே இமாம் என்கிறேன். பிதேவ புத்திரமபி, தகப்பனால் எப்படி புத்திரனை ரட்சிப்பானோ, தகப்பனாலை புத்திரன் எப்படி ரட்சிப்பானோ அதுபோல் நீ ரட்சிக்க வேண்டும் என்று இந்த அக்னியை ராகதி செய்கிறார்கள். இப்போது என்னவென்றால், சமையல்காரனுக்கு அந்த நேற்று காய்ச்சல் மருந்து நெய்யை கொடுத்துறேன். இருந்த ஓமத்துக்கு போன வாரத்தில் நெய்யை தான் கொடுத்துருக்கு, பெஸ்ட்டாக கொடுக்கும். இந்த மாதிரி அப்படி இருந்தால் இப்போ எப்படி தாப்பினா பையனை காப்பாற்றுறாரோ, பையன் எப்படி தாப்பினா காப்பாற்றுறானோ கலியை கொடுத்துரு, அந்த மாதிரி தான் காப்பாற்ற முடியும் இல்லையா? இந்தபடியாக இந்த பாகத்தில் யஜ்யம் செய்வன வழியையும் சொல்லப்பட்டு வேதனை சொல்லி கொண்டு போகிறது. வேலை பார்க்கலாமா? நான் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன்னா இல்லையா? அழகுடன், அழகு என்றால் உடல் அழகு, சொல்லழகு, மன அழகு, நடத்தையில் அழகு. இதையெல்லாம் நீ கொடுக்க வேண்டும். நாங்கள் உனக்கு அன்னம், ஆஜ்யம், சமித்து என்று சொல்ல முடியாத ஹோமத்திரங்களை கொடுக்கின்றோம். நீர் எமக்கு இந்த அழகுகள் மூன்றையும் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். द्विपति संचतुष्पति
இந்த மாதிரி செய்யும் பொழுது 2 கால் ஜீவன்கள் நன்றாக இருக்கும். அதனாலே 4 கால் ஜீவன்கள் நன்றாக இருக்கும். 2 கால் ஜீவனுக்கு பசி எடுத்தால்தான் 4 கால் ஜீவன்களை புசிக்கிறது. 2 கால் ஜீவனுக்கு பசி எடுக்காமல் அன்னங்கள் கிடைத்தால் அது ஏன் 4 கால் ஜீவன்களை புசிக்கப் போகிறது? 2 கால் ஜீவனை சுகமாக வைத்தது, அதன்படி 4 கால் ஜீவன்களை அதனாலே சுகமாக வைத்தது என்று இங்கே வேதம் வந்து நமக்கு மட்டும் கேட்காமல் 4 கால் ஜீவன்கள் நன்றாக வேண்டும் என்று வேதம் எண்ணுகிறது. மஹ்யம் துக்ஷ்வ எஜமானாய காமான். மஹ்யம் எனக்கு, எங்களுக்கு. அதாவது மஹ்யம் என்றால் நேரான பதார்த்தம் எனக்குன்னு அர்த்தம். ஆனால் இங்கே அப்படி கேட்கல, எங்களுக்குன்னு கேட்கறது வேதம். ஆனால் ஏன் எனக்கு என்று போட்டார்கள் என்றால் ஒரு சின்ன உதாரணம். நீதிமன்றத்திலே வழக்காடுகிறோம், நமக்காக ஒரு வழக்கறிஞரை நியமிக்கிறோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நிலம் என்னதுன்னு சொல்கிறீங்க. உடனே கட்சிக்காரர் நினச்சிக்கிறான், நம்ம இவ்வளோ பாடுபட்டு கட்சிக்காரல வக்கீல் நிலம் ஆகுதுங்கிறாருன்னா, உன்னுடைய வக்கீல் ஆனத்தினால உன் சார்பிலே அவர் என்னதுன்னு சொல்லியார் அப்படின்னு என் கட்சிக்காரன்னு அர்த்தம். அது மாதிரியா மக்கியம் இன்றைக்கு எனக்கே சொல்லுவது ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, என்னை சார்ந்தவர்களுக்கு எங்களுக்குன்னு தான் அர்த்தம். அதனால மக்கியம் துஷ்வ எஜமானாய காமான். எந்தெந்த எஜமானம் என்னென்ன ஆசைப்படுகிறானோ அதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று இந்த யஜ்யத்தின் முடிவிலே சொல்ல முடியாத அந்த அக்னியை போற்ற முடியாத அக்னி போற்றணும். அந்த அக்னியை அனல் போற்று என்று தமிழிலே சொல்லலாம். அந்த இதுவரையில் நான் கொடுத்த அவிர்வாகங்களை எல்லாம் வாங்கி அந்தந்த தேவை கழித்த அக்னிக்கு சென்டாப் செய்யும் முகமாக அந்த இதை சொல்லி வைஸ்வானர சூக்தம் என்று அதை போன்று தினமும் வருபவர்களுக்கு அந்த ஹோமத்தின் முடிவிலே சொல்ல முடியாத வைஸ்வானர சூக்தம் நன்றாக தெரியும். அதாவது நீங்களும் இப்போது தெரிந்து கொள்கிறீர்கள். அந்த சென்டாஃபை இந்த வைஸ்வானர சூக்தம் என்று சொல்லப்படுவது. வைஸ்வானர சுரூபம் பிருத்திவியாம் பரிஷ்கசா சோனமாம் சந்தோன அக்னினா அக்னி பிரம்மணா ஆனசே தியானசே சர்வமாயும் தியானசே என்று ஆரம்பிக்கும் 32 பதத்துக்கு மேல் இருக்கின்றது. 7 மஞ்சாதி இருக்கின்றது. அந்தபடியாக அந்த இதை சொல்லி இப்பொழுது இந்த சர்வார் காமான எல்லாத்தையும் கொடுக்க வேண்டும் என்று இதிலே பிரார்த்திக்கிறார்கள். அக்னி பகவானை பிரார்த்தித்து அவரை வழியெடுத்து கொடுக்கிறார். சூக்தம் வைஸ்வானர சூக்தம் சொல்லப்படுகிறது. 5 விதமாக உண்டாக்கப்படுகிறது. பஞ்சதா அக்னி விக்ராமராமன் சொன்னது இப்பொழுது வருகிறது. திருவா பேசுகிறார். ஸ்தோமம் என்றாலே ஆகத்திருக்கை 12 அக்னிஸ்தோமம் என்று சொல்லிடுவோமே, அது அக்னிஸ்தோமம். யஜ்யத்திலே மனிதனுக்கு சம்ஸ்காரங்கள் 18, யஜ்யங்கள் 22, 22, 18, 40. ஒரு மனிதனுக்கு உண்டானது 40 சம்ஸ்காரங்கள் அவன் செய்ய வேண்டும். அவனுக்கு செய்வது 18 சம்ஸ்காரம், அவன் செய்ய வேண்டிய 22 சம்ஸ்காரம், ஆக 40 சம்ஸ்காரம். அதிலே தினமும் குருவிலே சொல்கிறோம், அத்த நிஷேகாதி சம்ஸ்காரான் வியாக்கியாசியாம ருத்துசங்கமன கர்ப்பாதான புகும்சவன சீமந்த விஷ்ணுபலி ஜாதகர்ம உத்தான நாமகரண அன்னப்பிராசன பிரவாசாகமன பிண்டவர்தன் சௌள உபநயன பாராயண விரதபந்த விசர்க சமாவர்த்தம் ஆணிகிரகணாநீதி அஷ்டாத சம்ஸ்காராக இந்தபடியாக 18 சம்ஸ்காரங்கள். மனைவியை சென்று அடைவது ஒரு சம்ஸ்காரம், ருதுசங்கமனம்.
அடுத்தது அவரிடம் குழந்தையை கொடுப்பது கர்ப்பாதானம். அந்த குழந்தை 3வது மாதத்தில் அது ஆணாகவோ பெண்ணாகவோ நாம் செய்ய முடியும். அதற்கான வைதிக மூலிகைகள் இருக்கின்றது. அந்த மூலிகையை கொண்டு வந்து மந்திரங்களாலே ஹோமம் செய்து அந்த மூலிகையை மந்திரித்து அந்த மூலிகையை மூக்கிலே பிழிவது. இடது மூக்கிலே பிழிந்தால் இடது மூக்கிலே பிழிந்தால் பெண் என்று மாற்றிக்கொண்டால் அந்த காலத்தில் கருவை மாற்றிக்கொள்ளும் அளவுக்கு சக்தி உள்ளவர்களாக வைத்தியம் தெரிந்தால் நம்ம பெரியவர்கள் முன்னோர்கள் இருந்திருக்கிறார்கள். அதற்கு புகும்சவரம் ஆணாக செய்தல் என்று சொல்ல முடியாத ஒரு கர்மா. அதற்கடுத்தா போல் 7வது மாதத்திலே சீமந்தம். 7வது மாதம் தொடங்கி 8வது மாதம் முடிவதற்குள்ளாக செய்ய வேண்டியது சீமந்தம். சீமந்தம் செய்த பிறகு விஷ்ணு பலி, ஜாத கர்மா, குழந்தை பிறந்தவுடன் செய்வது ஜாத கர்மா. அந்த ஜாத கர்மாவுடன் நாமகரணம், அவருக்கு பெயர் வைப்பது, அன்னப்பிராசனம், குழந்தைக்கு அன்னத்தை முதல் ஊட்டுவது, பிரபாசாகமனம் என்று சொல்ல முடியாத அந்த குழந்தை முதல் நடக்க முடியாத காரியங்களை செய்யும். பிண்டவர்த்தனம், வருஷவர்த்தனம் என்று சொல்ல முடியாத ஹோமத்தை செய்து அந்த குழந்தைக்கு ஆயுஷ் ஹோமங்கள் செய்வது பிண்டவர்த்தனம் சொல்லப்படுகிறது. சௌளம் 5வது மாதத்தில் அந்த குழந்தைக்கு குடிமை வைத்து பாடசாலைக்கு அனுப்பி நம்மிடமிருந்து குருவிடம் சென்று பாடத்திற்காக அவரிடம் விட்டு விடுவது. அதற்கப்புறம் அவர் அவருக்கு உள்ளாத சொல்லிக் கொடுத்து உபநயனம் செய்வித்து குருவினால் செய்யப்பட வேண்டியது உபநயனம். அதை செய்து விரதங்கள். இந்த வேதத்தை 6 செமஸ்டராக பிரித்தார்கள். ஒவ்வொரு செமஸ்டர் முடியும் பொழுதும் ஒரு ஹோமம் செய்யணும். அதற்கு விரத சமாவர்த்தனம் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு வருடத்துக்கும் செஞ்சால் 6 செமஸ்டர் முடியும். 6 செமஸ்டர் முடிஞ்சால் வேதம் பூரா கற்று முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவனுக்கு அழகுகளை செய்து அது வரையில் அவன் முழங்காலுக்கு மேலாம் வெயிட் கட்டிக்கணும். தலையில் எண்ணெய் தொடச்சிக்கூடாது. உலக விவகாரங்கள் அவனுக்கு தெரியக்கூடாது. அந்த வேதத்தில் ஒன்றிலேயே போக முடியாது அவனை வைத்துக் கொண்டிருப்பார்கள். அதற்கு பிறகு அவனை உலக விஷயம் தெரிந்து கொள்ளும்படியாக வெளியிலே அனுப்புவார்கள். அப்படி வெளியிலே வருபவனை பார்த்து இவர் நன்றாக இருக்கிறார் என்று தெரிந்து இவருடைய குலகோத்திரங்களை விசாரித்து தன்னுடைய பெண்ணை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் கிரகஸ்தாசிரமத்தை ஏற்றுக்கொள்கிறான். இதுவரையில் இவனுக்கு 18 சம்ஸ்காரங்கள் சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக அதிலிருந்து அவன் செய்ய வேண்டியது 22 யஜ்யங்கள். என்ன? பிரம்மயஜ்யம், தேவயஜ்யம், பித்ருயஜ்யம், பூதயஜ்யம், மனுஷயஜ்யி, பஞ்சானம், அகரலட்டானம். ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது இந்த 5. பிரம்மயஜ்யம், பிரம்மமாக தேவதைகளுக்கு செய்ய வேண்டியது பிரம்மயஜ்யம். பரபிரம்மத்துக்கு செய்ய வேண்டியது. நாம் பிரம்மத்தமாக இருப்பதே பிரம்மயஜ்யமாகும். அடுத்தபடியாக தேவயஜ்யம், தேவர்களுக்கு கொடுக்க முடியாத அகைப்பாகங்கள், தர்ப்பணங்கள், இதுகளெல்லாம் தேவயஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக பிரம்மயஜ்யம், தேவயஜ்யா, பித்ருயஜ்யா, நீத்தார்கள் செய்யணும். சடங்குகள், திவசங்கள், தர்ப்பணங்கள் ஒரு வருஷத்துக்கு 96 நாள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஷண்ணவதி தர்ப்பணம் என்று பெயர். ஆகாரம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்க முடியாதவர்கள் எள்ளும் நீருமாவது கொடுக்க வேண்டும் என்று கடைசியில் இப்பொழுது அமாவாசை ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கின்றது. இது பிதிர்கடன். இந்த பிதிர்கடைசியில் பிதிர்யஜ்யங்களை செய்தானால் அடுத்தவர்கள் பூத யஜ்யங்கள். பூத யஜ்யம் என்று சொல்ல உலகத்தில் உண்டானது காற்று, நீர், நெருப்பு, இதுகளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடியது பூத யஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. பூத யஜ்யம் மனுஷ யஜ்யம். அவன் தினம் நடத்த முடியாத குடும்பமே அவனுக்கு ஒரு யஜ்யமாக நடத்த வேண்டும். மனைவிக்கு ஒரு சில பூ வாங்கிட்டு போனால் அது யஜ்யம்தான். அது சிரிக்கக்கூடாது. அதை செய்ய வேண்டிய கடமை அவனுக்கு இருக்குது. அதையும் ஒரு யஜ்யமாக செய்ய வேண்டும். ஒரு கோவிலுக்கு பூ எவ்வளோ பக்தியாக வாங்கிட்டு போகிறோமோ இது பக்தியாக வாங்கிட்டு போகிறோம், அது அன்பாக வாங்கிட்டு போகிறோம். அங்கே வர பாட்டு வாங்குவோம், எதுக்கு அவ்வளோ நைஸ் பண்ணலாம் வாங்கிட்டு போகக்கூடாது. நம் மனைவி நான் வாங்கி போக வேண்டும் இல்லை இங்கே நினைத்தால்தான் அந்த மனம் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இருக்கும் என்று சொல்கிறார்கள். நீங்கள் கொண்டு வைக்கும் ஒரு புஷ்பத்தை நான் பவ்யமாக எடுத்து மேலே கொண்டு சாத்தினால்தான் அடுத்த நாளைக்கு 2 புஷ்பம் கொண்டு வருவீர்கள். மாலையை கொண்டு வந்தால் மேலே சாத்திட்டு பூவெல்லாம் இங்கே தூக்கி போட்டோம் அப்படின்னா அவர் பெரிய மாலை வந்து தான் தூக்கி சாத்துவார். இந்த போல சாத்த மாட்டார். அதையே கொண்டு போய்ட்டு வேஸ்ட்டாக மாதிரியா நம் மனம் என்ன நினைக்கிறதோ அதுதான் அங்கே அர்த்தம்னு நினைப்பான். அது யஜ்யம். ஒரே இந்த 5 சேர்ந்து ஒரு யஜ்யம். அடுத்தபடியாக 21 யஜ்யங்கள் எவ்வேறாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. படிப்படியாக அக்னியாதேயம், அக்னிஹோத்திரம், தர்சபௌர்ணமாசி, ஆக்ரேண, இஷ்டி, சாதுர்மாசிய, நிரோணபசபந்த, சௌத்ராமணீதி, சப்த ஹவிர்யஜ்யா. இந்த 7 யஜ்யங்களும் ஒருவனால் செய்ய முடிந்தது. அடுத்தபடியாக பாக யஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. அக்னியாதேயம், அக்னிஹோத்திரம், தர்சபௌர்ணம், ஆக்ரேணேட்டி, சாதுர்மாசிய, நிரோணபச, சௌத்ராமண ஹவிர்யஜ்யா, அக்னிஷ்டோம,
அத்தியக்னிஷ்டோம உச்சஷோடசி வாஜபேய அதிராத்திர அத்பர்யாமி சப்த சோமயஜ்ஞாக. இதுகள் சோமயாகம் என்று சொல்லும். பாகயஜ்யம் என்று சொல்லும். பாகயஜ்யம் என்றால் என்ன என்றால் அக்னியாதயம் அக்னிஹோத்திரம் தசபூர்ணமாசி ஆக்னி எட்டு சாதுர்மாசிய நிரோடசோத்வ அஷ்டாகிஞான் அக்னிஷ்டோம அத்தியக்னிஷ்டோம உச்சஷோடசி வாஜபேய அதிராத்திர அத்தர்யாமிதி சோமயஜ்ஞா. பாகயஜ்யங்கள் 7, சோமயஜ்யங்கள் 7 என்று சொன்னோம். இந்த பாகயஜ்யங்கள் இருக்கின்றது. இந்த பாகயஜ்யமாகப்பட்டது எப்படி என்றால் நிறைய பிராமணர்களிருந்து பிராமணர்களாக கூடிக்கொண்டு செய்ய வேண்டும். ஒருவரால் செய்ய முடியாது. எல்லா காலங்களிலும் செய்ய முடியாது. ஒவ்வொரு குறித்த காலத்தில் ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஒரு தினமாக செய்ய வேண்டியதாக இருக்கும். அனைவரும் சேர்ந்து கொண்டு செஞ்சாலும் அது அதில் அனைவரும் செய்ததாக அர்த்தம். தனித்தனியாக செய்ய முடியாது. சோமயக்கியம் இருக்கிறது. இந்த சோமயக்கியமாகப்பட்டது மிக மிக பெரியதான 7 யக்கியங்கள். இதற்கு அரசின் அனுமதியும் அரசனுடைய துணையும் பொருளுதவியும் இல்லாமல் இது செய்ய இயலாது. அந்தபடியாக சோமயக்கியங்கள் 7 ஆக 21 யக்கியங்கள். இதில் சேர்ந்துதான் 40 சம்ஸ்காரங்கள் என்று சொல்லப்படுகிறது. அக்னியா அதாவது வரிசையாக சொல்ல வருகிறோம். பிரம்மயஜ்ஞோ தேவயஜ்ஞா பித்ருயஜ்ஞோ பூதயஜ்ஞா மனுஷ்யயஜ்ஞ இது பஞ்சானாம் அகரஹர் அனுஷ்டானம். தினம் தினம் செய்ய வேண்டியது என்பதால் அகரஹர் தினம் தினம் செய்ய வேண்டும். திரும்ப திரும்ப என்று அர்த்தம். அகரகர் என்றால் திரும்ப திரும்ப என்று அர்த்தம். செய்து கொண்டே இருக்க வேண்டும். இது அகர அனுஷ்டானம். அடுத்ததாக சொல்ல முடியாத பாகயஜ்ஞம் அவிதிக்கும். அவிதிக்கும் அப்படிங்கிறது என்றால் ஸ்தாலி பாகம் ஆக்ரயணம் அஷ்டகா பிண்ட பித்ருயஜ்ஞ மாசிஸ்ராத்த சைத்திர ஆஸ்வைஜீதி சப்த பாகயஜ்ஞாः. அக்னியாதேயம் அக்னிஹோத்திரம் தர்சபூர்ணமாசி ஆக்ரயணேட்டி சாதுர்மாசிய நிரூடபசுவந்த சௌத்ராமணேகி சப்த ஹவிர்யஜ்ஞாः. அக்னிஷ்டோம அத்தியக்னிஷ்டோம உச்சஷோடசி வாஜபேய அதிராத்திர அத்பர்யாமி சப்த சோமயஜ்ஞாः இத்தியேதே 40 பவந்தி. இந்தப்படியாக 40 கடமைகள் உனக்கு இருக்கிறது உண்டாகிறது என்று சொல்லுகிறது வேதம். அடுத்தபடியாக இந்த துவாதசம் என்று சொன்னார்கள். 12 விதமான யஜ்யங்களும் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. துவாதச மாசாதி சம்பத்சரா. இந்தப்படியாக 12 மாதங்கள் ஒரு வருஷமாவது போல 12 யஜ்யங்களும் சேர்ந்து ஒரு மகா யஜ்யமாகிறது என்று இந்த இடத்தில் சொல்லப்பட்டது. துவாதச மாசா சம்பத்சரா சம்பத்சரமேவ அவருந்தே. இதென்றால் அகா என்று வரும். அது என்னவென்றால் இந்தப்படியாக இருக்கிறது என்று கேள்வி கேட்கிறார்கள். எப்படித்தான் இது என்று பதில் வருகிறது. ஆக ஒரே மந்திரம் 2 தரம் வரும். அது ஏன் இப்படி 2 தரம் வருது அப்படின்னு வச்சிங்கன்னா, முதல்ல சபையிலே இந்த கேள்வி வைக்கப்பட்டது. எப்படி என்று அது நேற்று சொன்னோம். சப்ரத சபாமே கோபாய இத்தியாக கொண்டு வச்சிருவார்கள். அதை எல்லோரும் சேர்ந்து அலசுவார்கள். இது ஏன் இப்படி வந்தது? எல்லாரும் சேர்ந்து அலசி அதை தீர்மானம் செய்து சப்ரத சபாமே கோபாய இதி, இது சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்படித்தான் இருக்க வேண்டும். இதி என்பது தீர்மானம். அது தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. இத்தியாக இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். சதசலை பார்த்தா மிகவும் வேடிக்கையாக இருக்கும், மிகவும் ருச்சியாகவும் இருக்கும். நான் அநேகத்திலும் காஞ்சி காமகோட்டியினுடைய மடத்திலே சதஸ் வருஷா வருஷம் சதஸ் கூடுகிறார்கள். எல்லா விதமான ஆகமம் படித்தவர்களும் வேதம் படித்தவர்களும் கூடுவார்கள். அங்கே இந்த மாதிரி கேள்விகள் வைக்கப்படும். அந்த கேள்விகளுக்கு மீமாம்சம் வாசித்தவர்கள் எப்பொழுதுமே வேதத்திற்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால் மீமாம்சம் என்ற ஒரு சப்ஜெக்டை வாசித்திருக்க வேண்டும். இந்த மீமாம்சம் 2 வகைப்பட்டது. பூர்வ மீமாம்சம், உத்தர மீமாம்சம். பூர்வ மீமாம்சம் என்பது காரியங்களை செய்வது, கர்மாவை செய்ய சொல்வது. உத்தர மீமாம்சம் என்பது உலக பொது அறிவை கொடுப்பது. இந்த உலக பொது அறிவு சேர்ந்து அந்த கர்மாவை ஏன் செய்ய வேண்டும்? கர்மாவை என்றால் பொது அறிவுக்கு செல்ல வேண்டும். அந்த பொது அறிவுக்கு செல்வது உத்தர மீமாம்சம். இந்த மீமாம்சங்களை பழகினால்தான் நாம் வேதத்தை அறிந்து கொள்ள முடியும், வேதத்திற்கு அர்த்தம் சொல்ல முடியும்.
முதலில் அக்ஷராபியாசம். நாம் இந்த கிரந்த லிபியை தெரிந்து கொள்ள வேண்டும், எழுத்துக்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அச்சமாலை என்று சொல்கிறோம். இதற்கு அச்சமாலை என்று பெயர் வந்தது. இதில் 56 மணிகள் இருக்கின்றன. A to Z எத்தனை எழுத்து. அதுபோல சமஸ்கிருதத்திலே ஆ முதல் ஷா வரையில் 56 எழுத்து. 56 எழுத்துக்கு 56 மணி. அந்தபடியாக எழுத்தை தெரிந்து கொண்டால் அக்ஷராபியாசம் இல்லை. அதற்கடுத்தது பாஷா ஞானம்.